உலகத்திலேயே தண்ணிக்கு அப்புறம் நம்ம மக்கள் அதிகமா குடிக்கிற விஷயம் டீ தான். ஆனா அந்த டீ எப்படி உருவாகுச்சுன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. 2737 பிசில சைனால ஷெங் நங்னு ஒருத்தவர் தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு டீ லீஃப் அந்த தண்ணியில விழுந்துருது. இவர் அதை பார்த்து குடிக்கும் போது இவருக்கு அந்த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடா இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இதை அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் டீ உருவாகுது. சைனால எல்லா இடத்துலயுமே இந்த டீ பரவ ஆரம்பிக்குது. சைனால இருக்க எல்லா மக்களும் டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜப்பான் போகுது. ஜப்பான்ல இருந்து போர்ச்சுகீஸ், ஃபைனலா பிரிட்டிஷ் எல்லாருமே இந்த டீயை ரொம்ப பிடிச்சு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் நம்ம ஊர் ஆட்சி செய்யும் போது அசாம்ல டீ பிளான்ஸ் வைக்கிறாங்க. அப்படிதான் இந்தியாக்குள்ள டீ வருது. இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல உருவான டீ தான் இப்ப நம்ம எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? டீங்கிறது வந்து ரெஃப்ரெஷ்மென்ட்காக குடிக்கிறது. காலையில குடிக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம், நைட் குடிக்கிறது ஒரு டைம் இருக்கு. டீ 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 டீனா இல்ல டீயால வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன். பாப்போம். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு டீ குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டெய்லி டீ குடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பேஜ்ல நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. சோ பேஜை ஃபாலோ பண்ணுங்க. டீ குடிச்சுக்கிட்டே மிதுன் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல கான்டென்ட் இருக்கு.